ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கடவுள் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய இறக்கைக்குள் வைத்து நம்மை மூடி மறைக்கிறார். எல்லா தீங்குகளிலிருந்தும், எல்லா பொல்லாப்புகளிலிருந்தும், போராட்ட கண்ணிகளிலிருந்தும் ஆண்டவராகிய கடவுள் நம்மை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். சாட்சி மூலமாக நாம் அறிகிறோம். ஆலயத்தில் வந்து செபிக்கும் போது ஆண்டவர் நம் சத்தத்தை கேட்கிறார். நம் சத்தத்தை கேட்க இதோ ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய குரல், நம்முடைய சத்தத்தை கேட்க நம்ம எந்த தகுதியும் இல்லை. ஏனெனில் நாம் பாவிகள், நாம் மனிதர்கள். ஆண்டவராகிய கடவுள் சர்வ வல்லமையுடையவர், வல்லமிக்கவர், பரிசுத்தர். அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். ஏனெனில் அவர் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை ஆவியானவர் ஒவ்வொரு ஜெப வெளிப்பாடுகளிலே வெளிப்படுத்தி வருகிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையிலே உதயமாகும் போது அதன்படியாக கடவுள் அந்த மாதம் முழுவதும் அவருடைய மகிமையிலும் அவருடைய வாக்குத்தத்தங்களுக்குள்ளே ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த மாதம் 7ஆம் மாதம் கடவுள் மறுபடியும் நம்மை இரட்டிப்பாக ஆசீர்வதிக்கிறார். ஒன்றை நாம் ஆசீர்வதித்து உன்னை பெருங்கொடியாக உன்னை நான் பெருக செய்து உன் பேரை நான் மகிமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்ற அவருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே உதயமாகி நிற்கிறது. இந்த வாக்குத்தத்தம் இதோ மாதத்தின் வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக ஆண்டவராகிய கடவுள் நமக்கு ஒரு தியானத்தை கொண்டு வருகிறார். நுழைவு தியானம், ரட்சிப்பு தியானத்தை, அபிஷேக தியானத்தை ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதம் நம்மை கொண்டு வருகிறார். ரட்சிக்கப்படாதவர்கள் தியானத்தின் மூலமாக இதோ ரட்சிக்கப்படவும், பரிசுத்த ஆவியில் நிரம்பப்படவும், ஆண்டவருடைய மகளாக மாறப்படவும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தருகிறார். மேலும் தியானத்துக்கு இருந்தும் நம்முடைய விலகினங்களினாலும் நம்முடைய பாவ அக்கிரமங்களினாலும் நாம் செய்து போயிருக்கிற பாவ அக்கிரமங்களை மன்னிக்கும்படியாக மறுபடி நம்முடைய ரட்சிப்பை ஆவியானவர் ரட்சிப்பின் ஆடையை புதுப்பிக்கும்படியாக இரட்டிப்பான அபிஷேகமும் பரிசுத்தத்தை ஆவியானவர் கற்றுத்தரும்படியாக நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். இன்று ஆண்டவராகிய கடவுள் இந்த மாதம் நமக்கு ஒரு பெரிதான வாக்குத்தத்தத்தை தந்து அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக கடவுள் இந்த தியானத்தை தந்து ஆசீர்வதிக்கப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். பின் கடவுள் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் சொல்லுக்கு செவிசாய்த்து உண்ண வேண்டாம் என்று நாம் விலக்கியிருந்த மரத்தின் கனியை தின்றதினாலே உன் பொருட்டு பூமி சபிக்கப்பட்டிருக்கும். நீ உழைத்துதான் உன் வாழ்நாள் எல்லாம் அதன் பலனை உண்பாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மனிதனை ஆண்டவர் படைக்கிறார். அதற்கு முன்னால் மனிதனுடைய தேவைகளையே, மனிதனுடைய எல்லா சம்பத்துக்களே, மனிதனுடைய ஐஸ்வர்யத்தை, மனிதனுடைய வாழ்வை படைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் அவருடைய பார்வையிலே நல்லதென்று வெளிப்படுகிறது. அந்த நல்லதென்று வெளிப்படுகிறதுக்கு பின்னால் மனிதனை அவருடைய சாயலிலே அவரோடு இருக்க, அவருடைய மகிமையில் இருக்க, இன்பவனத்தில் வாழ, பரலோகத்துக்கு சொந்தமானவர்களாய் இருக்க ஆண்டவர் அவருடைய சாயலில் மனிதனை படைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதங்களை ஆண்டவர் திரளாக கொடுக்கிறார். எல்லாவற்றையும் மனிதனுக்கு காட்டி கொடுக்கிறார். இதெல்லாம் நீ ஆளுகை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் படைக்கப்படுகிற எல்லா படைப்பு உனக்கு சொந்தம். ஹல்லேலூயா. மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்தபடியாக ஒரு கட்டளையும் அவர் சொல்லுகிறார். ஆதாமே, நீ எல்லா கனிகளை சாப்பிடலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உன் கண்களுக்கு வெளிப்படக்கூடிய இதெல்லாம் ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இந்த கனியை மட்டும் சாப்பிடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கட்டளையோடு பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக மனிதர்களை வஞ்சிக்கும்படியாக அழகையானவன் வல் சர்ப்பத்தின் மூலமாக இதோ நம் மனிதனுக்கு நுழைந்தான். ஹல்லேலூயா. ஆதாம்
ஆதாமுக்கு நுழைகிறார், தன்னுடைய மனைவிக்கு நுழைகிறார், இந்த மனிதர்களுக்கு நுழைந்து அவன் இங்கு நம்மை பேசுகிறான். ஏன் இந்த கனி மட்டும் சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் பேசுகிறார். உங்களுக்கு ஆண்டவர் கட்டளை போடுகிறார். அவரை போன்று நீங்கள் மாறுவீர்கள் என்பதை அவர் கண்டபடியினாலே நீங்கள் அவர்களை ஆண்டவரை போல் மாறாத பெண் நீங்கள் இங்கு நம்ம மனிதர்களாக வாழ இந்த நிலையில் இருக்க ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை போட்டுள்ளார் என்று ஏமாற்ற நிலையிலே, வஞ்சகமான நிலையிலே, சூழ்ச்சியான நிலையிலே தேவ பிள்ளைகளுடைய ரட்சிப்பே மகிமை கடவுள் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை பறிக்கும்படியாகவே வல் சர்ப்பமாய் வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அனைத்து சம்பத்துக்களை படைத்தார். மனிதனுக்குரிய எல்லாவற்றை கடவுள் படைத்தார். மனிதன் வாழதற்குரிய நிலையில் எல்லாவற்றை அழகுள்ளதாக படைக்கிறார். மனிதனுக்கு அதை சொந்தம் என்று பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்கும் குறையில்லை. கடவுளுடைய மகிமையில் ஆண்டவர் இருத்துகிறார். அவருடைய இன்ப வளத்தில் ஆண்டவர் குடியிருத்தினார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனை படைத்து எல்லா படைப்புகளை போல ஆண்டவர் மனாந்தரத்தில் விடவில்லை, அநாதையாக விடவில்லை. மனிதனை படைத்து இன்பவனத்திலே, அவருடைய இல்லத்திலே, பரலோகத்திலே, அவருடைய சமூகத்திலே, அவருடைய நிழலிலே தங்க வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேராசை பிடித்த மனிதர், பொருளாசை பிடித்த மனிதர், கடவுளை போல் ஆக வேண்டும் என்று நினைக்கிற மனிதர், மனிதன் என்பது ஒரு களிமண்ணால் செய்யப்பட்டது. மனிதனுடைய சரீரம் என்பது அது களிமண்ணுக்கு சமமாக்கப்படுகிறது. அதனுடைய வாழ்வு என்பது உலகத்து நிலையில்லாத என்பது மறந்து போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கண்ட போது அது திருப்தியாகவில்லை. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் என்ன நினைக்கிறான்? கடவுளை பொன்னாக வேண்டும். ஹல்லேலூயா. பேராசை இருக்கிறது. கடவுள் மகிமையிலே ஆசை இருந்தது. கடவுளுடைய அதிகாரத்திலே, அவருடைய சிங்காசனத்திலே, அவருடைய மகிமை வல்லமையிலே மனிதனுக்கு ஆசை வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கடவுள், நாம் மனிதர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நாம் மறந்து விடுகிறோம் ஒரு சில நேரத்தில். அந்த நாளில் ஆதாம் ஏவாள் அதை மறந்து விடுகிறார்கள். ஆண்டவரால் படைக்கப்பட்ட படைப்பில் இன்பவனத்தில் வாழ்கிறார்கள். ஆனால் அதை மறந்து கடவுளை போல் ஆக வேண்டும், நாம் கடவுளாகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஹல்லேலூயா. மனிதனுடைய சிந்தனை அழகுக்கு தெரியும். அந்த அவனுடைய மாம்சத்தின் நிலை, அவனுடைய மாம்சம், அவனுடைய சரீரம் அது பலகீனமானது என்பது அழகுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தந்திரமாக அழகே, அந்த அவன் சொப்பமாகிய அழகே, இதை தந்திரமாக வஞ்சிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்பவனத்தில் இருந்து பாவம் செய்கிறார்கள். கடவுளுடைய கட்டளை அவர்கள் மீறினார்கள். கடவுளுடைய சத்தத்தை மறந்தார்கள். கடவுள் படைத்தார் என்பதை, அவர் கடவுள் என்பதை மறந்தார்கள். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. மனிதனுக்கும் கடவுளுக்கும் சமம் என்ற நிலையிலே சாத்தான் வலையில் விழுந்தார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கனி சாப்பிட்ட உடனே இருள் அவர்களை சூழ்ந்தது. அழகு சிரிக்க தொடங்கினான். இனி எல்லாம் நம்முடைய கரத்தில் வரப்போகிறது. மனிதன் நம்முடைய கரத்தில் வந்து விட்டான். இனி இந்த உலகமும் அவருடைய ஆண்டவராகிய கடவுளுடைய படைப்பு எல்லாம் சாபத்துக்குள் ஆக்கப்படுகிறது என்ற நிலையில் அவன் சிரித்தான். ஹல்லேலூயா. அவன் வெற்றி கொண்டான் என்று நினைத்தான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை கனி சாப்பிட்ட உடனே ரட்சிப்பின் ஆடையே, மகிமை என்ற ஆடையே, பரிசுத்த ஆடையே வெளியேறியது. ஹல்லேலூயா. நிர்மாணியம் வெளிப்பட்டது. ஒரு மனிதன் உலகத்தில் பிறப்பெடுக்கும் போது அவன் நிர்மாணியமாக பிறப்பெடுக்கிறான். அந்த நிலை அன்று வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அதுவரை கடவுள் மகிமையில் இருந்தார்கள், கடவுள் பிரசனத்தில் வாழ்ந்தார்கள், அவருடைய ஐஸ்வர்யத்தில் இருந்தார்கள், அவருடைய நிழலில் வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கட்டளையே, கடவுள் வார்த்தையே மீறின உடனே இருள் சூழ்ந்தது. நிர்மாணியமாக மாறினார்கள். ஐயோ, வெட்கம் கடந்து வருகிறது. ஒரு மனிதனை தேடி வெட்கம் வருகிறது. மனிதனை தேடி நாணம் வருகிறது. ஒரு மனிதனை தேடி அவமானம் வருகிறது. அவர்களை தேடி இருள் வந்தது. ஹல்லேலூயா. இச்சை வந்தது. ஹல்லேலூயா. இதெல்லாம் அழகுக்கு சொந்தமானது. அவமானமும் நிந்தையும் போராட்டமும் வறுமையோ துயரமோ பசியோ பாவமும் இச்சையும் எல்லாம் அழகுக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. அழகை தந்திரமாக இதோ ஏமாற்றிக் கொண்டான் மனிதனே. ஏமாற்றிய பின்பு ரட்சிப்பும் மகிமையோ, அவருடைய நிழலும் அவருடைய கரமோ, இதோ எல்லா ஆசீர்வாதங்களும் வெளியேறியது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நொடி பொழுதே ஆதாமே என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜீவன் உள்ளவர் என்பது, அவர் சர்வ வல்லமை உடையவர் என்பது, அவர் மகிமை உள்ளவர் என்பது ஆதாமே என்ற சத்தத்தில் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கடவுள் பேசலி அழைக்கிறார். ஹல்லேலூயா. நடுங்கி போகிறார் ஆண்டவர் நம்மை கண்டார் என்ற நிலையிலே. அப்போதுதான் அவர்கள் பார்க்கிறார்கள், ஓடி மறைந்து கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. வெட்கமடைந்தார்கள். ஐயோ, நன்மானியமா நாம் இருக்கிறோம் என்று நாணம் அடைந்தார்கள். கடவுளுக்கு முன்னால் நிற்க முடியாதபடி ஓடி மறைந்தார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவர் ஒருவர் பழி சொல்லக்கூடிய நிலையில் ஆனார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் விடவில்லை. இன்பவனத்திலிருந்து, வாழ்விலிருந்து, சுகமாய் இருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து வெளியேற்றினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெளியேற்றுகிறது மட்டும் அல்ல, சாபத்தை அனுப்பினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ உழைத்து, நீ கஷ்டப்பட்டு, வேர்ப்பு நிலத்தில் சிந்து நீ சாப்பிடுவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்பவனத்தில் இருக்கும் போது பசி இல்லை, சமைக்க தேவையில்லை, உழைக்கவும் தேவையில்லை, எல்லா மனிதர்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா
சாய்ந்து கொடுக்கும். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் கட்டளை போட்டு வைத்திருந்தார். மனிதனுக்கு என்ன தேவை அதை கனிகள் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. உணவு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா அவருடைய வார்த்தையில் வல்லமையில் அடங்கி இருந்தது. மனிதன் பாவம் செய்த போது ஆண்டவர் இதோ இந்த வனத்திலிருந்து தள்ளுகிறார். ஹல்லேலூயா. மகிமே, மனிதனுக்கு இருந்த தெய்வீகத்தின் மகிமே, அருளே, வல்லமையே ஆண்டவர் பிடுங்கி எடுத்தார். ஹல்லேலூயா. சாபத்தை கொடுக்கிறார். சாபத்தை உலகத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் அழகை விரும்பினார். இதுதான் நடக்க வேண்டும். இதுதான் நடக்க வேண்டும். எல்லா மனிதர்களும் சாபத்துக்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த உலகம், இந்த பூமி எல்லாம் சாபமாய் இருக்க வேண்டும். மனிதர்கள் சாபமாய் இருக்க வேண்டும். உழைத்து 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 கஷ்டப்பட வேண்டும். இதுதான் அழகை திட்டம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சாபத்தை ஒடுக்க ஆண்டவராகிய கிறிஸ்து சிலுவையில் மரணமானார். ஹல்லேலூயா. சிலுவையில் அவர் அறையப்பட்டார். ஹல்லேலூயா. நமக்காக அவர் உயிர் விட்டார். ஹல்லேலூயா. நமக்காக அவர் ஜெயித்தெழுந்தார். ஹல்லேலூயா. அழகை நினைத்துக் கொண்டான். இது உலகத்தில் சாப இருள் வந்து விட்டது. இனி கடவுள் பிள்ளைகள் உலகத்தில் இல்லை. எல்லாரும் நம்முடைய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், நமக்கு சொந்தமானவர்கள். பரலோக ராஜ்யத்தில் யாரும் இல்லை என்று அழகை நினைத்துக் கொண்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அடைக்கப்பட்டு அறையப்பட்டு அவர் நமக்காக பாடுகள்பட்டு இறந்தார். ஹல்லேலூயா. அவர் இறந்து ஜெயித்தார். ஹல்லேலூயா. உயிரோடு இன்றும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் கடவுள் ஜீவனுள்ளவர். ஹல்லேலூயா. கல்லறை அவரை கட்டி காக்க முடியவில்லை. 3ஆம் நாள் கல்லறை திறக்கப்பட்டது. அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அவர் ஜெயக்கொடியோடு எழுந்தார். அந்த கொடி ஜெயக்கொடியோடு ஏன் அவர் எழும்பினார்? அழகுக்கு தோல்வி என்பதோ ஆண்டவராகிய கடவுளுக்கு மனிதனை படைத்து ஆண்டவருக்கு ஜெயம் என்பதோ பரலோகத்துக்கு வாழ்வு என்பதோ என்பதை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை சாபம் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? ஆதாம் ஏவாள் மூலமான சாபம் இருக்கிறது. நம்முடைய முன்னோர்களாக சாபம் நம்மேல் இருக்கிறது. நம்முடைய தாய் தந்தையர்கள் மூலமான சாபம் இருக்கிறது. இந்த சாபத்தை உனக்கு ஆண்டவர் இந்த மாதம் உனக்கு ரட்சிப்பை தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை கழுக விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன்னை கடவுள் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஆலயத்தில் அவருடைய பாதத்தில் இருந்து அவருடைய வார்த்தையை நீ கேட்டு அதன்படி நீ மனமாறி பாவறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தால் நீ கழுகப்பட ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரால் போடப்பட்ட சாபோ, இரு சாபோ, வேதனை சாபோ, நிந்தை சாபோ, அவமானத்தின் சாபோ, மறுமையின் சாபோ உடைக்கப்பட, வியாதி தொல்லைகள் உடைக்கப்பட, சாபங்கள் வெளியேற உன்னை ஆண்டவர் கழுக அழைக்கிறார். ஹல்லேலூயா. 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 அவர் நமக்கு தர இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களே இம்மாதம் ஆண்டவர் அவருடைய வாக்கு தத்தம் நம்ம
நிறைவேற இந்த தியானத்தை உனக்கு ஆயத்தமாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள், உடனே உப்பு சிலையாக மாறினாள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, லோத்தின் மனைவி திரும்பி பார்க்கிறாள். என்ன திரும்பி பார்க்கிறாள்? உலகத்தை திரும்பி பார்க்கிறாள். உலகத்து நிலைய திரும்பி பார்க்கிறாள். ஐஸ்வர்யத்தை திரும்பி பார்க்கிறாள். அவளுக்குள் இருந்த சம்பத்தை திரும்பி பார்க்கிறாள். உலகத்தின் ஐஸ்வர்யம், உலகத்தின் சம்பத்து, உலகத்தின் பெருமை, உலகத்தின் நிலை திரும்பி பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லோத்தை கடவுள் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமின் பொருட்டு ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமின் பொருட்டு பேரழிவில் இருந்து ஆண்டவர் காப்பாற்ற விரும்பினார். அவர் காப்பாற்ற தூதர்களை அனுப்பினார். ஹல்லேலூயா. அழிவிலிருந்து காப்பாற்ற, பொல்லாப்பிலிருந்து காப்பாற்ற, அழிகை சத்தத்திலிருந்து காப்பாற்ற, மரணத்திலிருந்து காப்பாற்ற, தீக்கந்தகத்திலிருந்து காப்பாற்ற ஆண்டவர் விரும்பினார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் பொருட்டு ஆண்டவர் இந்த குடும்பத்தை ரட்சிக்கிறார். இருளிலிருந்து ரட்சிக்கிறார். மரணத்திலிருந்து ரட்சிக்கிறார். உபத்திரத்திலிருந்து ரட்சிக்கிறார். தூதர்களை அனுப்பினார். ஹல்லேலூயா. நேரம் அடுத்து விட்டது. இது அழிவு நெருங்க போகிறது. மக்களுக்கு அழிவு வரப்போகிறது. அழுகை சத்தம் எழும்ப இருக்கிறது. ஓடி தப்பித்துக் கொள்ளுங்கள் என்பது கரங்களை பிடித்து போன தூதர்கள் ஆவியானவர் வேகமாய் சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லோத்தின் மனைவி ஐயோ வீடை விட்டு, ஐயோ நல்ல சம்பத்தை விட்டு, எல்லா ஐஸ்வர்யத்தை விட்டு, இதோ எல்லாவற்றை விட்டு நாம் செல்கிறோம் என்ற நிலையிலே இது உண்மைதானா, அழிவு வரக்கூடியது உண்மைதானா என்று அவளுக்கு சந்தேகம் இருந்திருக்கலாம். இது எரிகிறது உண்மைதானா, தீ நெருப்பு இறங்க போகிறது உண்மைதானா, அழிவு வரக்கூடியது உண்மைதானா என்ற நிலையிலே திரும்பி பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவள் உப்பு சிலையானாள். ஹல்லேலூயா. அவள் சாபத்துக்கு ஆனாள். ஹல்லேலூயா. கடமை கட்டளை மீறினாள். அவருடைய வார்த்தை சந்தேகப்பட்டார். தீர்க்க தரிசனத்தில் சந்தேகம் வந்தது. தரிசனத்தில் சந்தேகம் வந்தது. உலகத்தை திரும்பி பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இன்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியானவர் ஊழியர்கள் மூலமாக உனக்கு ஆண்டவர் எச்சரிக்கை குரல் தந்து கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசனம் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, வேதத்தின் மூலமாக உனக்கு எச்சரிக்கை குரல் கொடுக்கிறார். என்ன எச்சரிக்கை குரல் கொடுக்கிறார்? அந்நிய தேவர்களை தேடாதே, நீ பாவம் செய்யாதே, நீ பொறாமைப்படாதே, எரிச்சல் படாதே, பரலாசைப்படாதே. பல நிலையில் ஆவியானவர் உனக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். அழிவு வருகிறது. பாதாளம் உங்களை தேடி வருகிறது. நரகம் உங்களை தேடி காத்திருக்கிறது. அழகையானவங்களை விளங்கும்படியா இருக்கிறார். ஆனால் உங்களுக்கு சந்தேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் என்ன செல்வார்கள் அதன்படி நாம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பாதனைப்படி நாம் செல்ல வேண்டும்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து, தீமையிலிருந்து, அழிவிலிருந்து, சாபத்திலிருந்து, எல்லா கேடுகளிலிருந்து ஒரு கரத்தை கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டையும் நீ கடவுளுக்குள் முடிக்கிறேன் என்றால் நீ ஜெயம் கொள்கிற. ஹல்லேலூயா. உன்னுடைய பாதையை நீ வெற்றி கொள்கிறேன் என்றால் நீ ஜெயம் கொள்கிற. ஹல்லேலூயா. ஆவியானவர் உன் கரத்தை பிடித்து வைக்கிறார். ஹல்லேலூயா. இல்லை நீ உன்னுடைய பாதை விட்டு போகிறேன் என்றால் ஆவிக்குரிய ஜெபத்தை, ஆராதனை, உபவாசங்களை, ஐக்கியங்களை விட்டு, விசுவாசத்தை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு உலகத்தின் நிலை நீ வாழ்கிறேன் என்றால் இதோ லோத்தின் மனைவியை போல நீ சாபத்துக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, ஒரு சில நன்மைகளுக்காக, ஒரு சில ஆசீர்வாதத்துக்காக நீ ரட்சிப்பையும் சத்திய வழிகளையும் நீ கடவுளையும் மறந்து நீ உலகத்தோடு இருக்கிற. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லோத்தின் மனைவியே ஆவியானவர் தூத குடும்பத்தை முற்றிலுமாக கொண்டு ஓடினார்கள். அழிவு வந்து விட்டது. கந்தகமும் நெருப்பும் இறங்கி வருகிறது. ஓடுங்கள். எந்த நிலையில் அவர்களை இழுத்து ஓடினார்கள். இது உண்மையா என்ற நிலையில் எல்லாம் எரிய போகிறது என்று பணத்தின் மேலோ உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மேலோ கவலை கொண்டு திரும்பினாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவள் அப்படியே சாபத்துக்குள் நிறுத்தப்பட்டாள். ஹல்லேலூயா. உப்பு சிலையானாள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீ பெற்றுக்கொண்ட ஆவியானவரை துக்கப்படுத்தி, நீ பெற்றுக்கொண்ட சத்திய வெளிப்பாடுகளை விட்டு, ரட்சிப்பாடை விட்டு, கடவுளை விட்டு நீ உலகத்தில் திரும்பி பார்ப்பாயாக. உலகத்தின் மனிதனை போல் நடந்து கொள்வாயாக. லோத்தின் மனைவியை போல் இருப்ப. ஹல்லேலூயா. பரலோகத்தில் உனக்கு இடமில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு கடவுள் இல்லை. ஹல்லேலூயா. ஆபிரகாமை நோக்கி ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் ஆசீர்வதிப்பு, நீ ஆசீர்வாதமாகவே இருப்பா. உன் பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்கு நாம் கடவுளாகவும் இருப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர் எங்கே அழைத்தார், நீ எங்கே ரட்சிக்கப்படுகிறாய், எங்கே அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார், அந்த ஆலயம், அந்த ஊழியர்கள், அந்த உறவுகள் தான் உனக்கு சொந்தம். ஹல்லேலூயா. நடுத்தீர்வு நேரத்தில் உன்னை நீ அலைந்து திரியும் போது யாரு உன்னை பெற்றெடுத்ததாகவோ வளர்த்ததாகவோ உனக்கு சொந்தம் என்று சொல்ல இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு குழந்தையை பிடிக்கும் போது காணாமல் வந்த ஒரு குழந்தையை, வழி தவறி போகக்கூடிய ஒரு குழந்தையை ஒருவர் பிடித்துக் கொள்கிறார், இல்லை ஒரு போலீஸ் அதிகாரி பிடித்துக் கொள்கிறார். அந்த குழந்தையை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த குழந்தை பெற்றெடுத்த தன்னுடைய தாயோ தன்னுடைய தந்தை வந்து எடுத்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதுக்குரிய ஆதாரங்கள் காட்ட வேண்டும். குழந்தை பெற்று எடுத்து செல்ல தாய் தந்தர்கள் அதுக்குரிய ஆதாரங்களை காட்டிதான் கொண்டு செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவர் வருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லோத்தின் மனைவி போன்று ரட்சிப்பை பெற்று, கடவுளுடைய அழைத்தலை பெற்று, அவருடைய கரத்தை கொடுத்த பின்பு உலகத்தை திரும்பி பார்க்காதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிற்றின்பத்தை திரும்பி பார்க்காதே, பணாசை திரும்பி பார்க்காதே, பொருளாசை திரும்பி
பார்க்காதே, விட்ட பாவத்தை திரும்பி எடுக்காதே. ஹல்லேலூயா. அப்படி நீ செய்யும் போது நீ சாபத்துக்குள் ஆக்கப்படுகிறா. உன் பிள்ளைகளுக்கு நீ சாபத்தை சேகரிக்கிறா. உன் பிள்ளைகள் சந்ததிகள் சாபத்துக்குள் ஆக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, ரட்சிப்பை இழந்து போனீர்களா? ஜெபிக்க முடியாமல் இருக்கிறீர்களா? ஆவியானவர் உங்களில் இல்லாமல் நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்களா? இந்த தியானத்தை நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். விட்டு போன பாவங்களை எல்லாத்தையும் எடுத்து அறிக்கையிடுங்கள். நீங்கள் செய்து வருகிற பாவத்தை கடவுளோடு செல்லுங்கள். அறிக்கையிட்டு மனம் மாறுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் அறிந்தும் அறியாமல் உம்மை விட்டு போனேன். நான் திரும்பி பார்த்தேன், உலகத்தை திரும்பி பார்த்தேன். உலகத்தை நான் உலக ஆசீர்வாதங்கள் இச்சை கொண்டே ஆசைப்பட்டே, பொருளாசைப்பட்டே, ரட்சிப்பே, கடவுள் அன்பை நான் மறுதலித்து போனேன், அன்பை விட்டு போனேன், ஊழியத்தை இழந்து போனேன், ஆவிக்குரிய பாதை இழந்து போனேன், உம்முடைய மகிமை ஆடை நான் இழந்து போனேன். இன்று நான் நிர்மாணியமாய் இருக்கிறேன், நான் சாபத்துக்குள் இருக்கிறேன். ஆமே என்று நீ அறிக்கையிடு. ஹல்லேலூயா. கலப்பில் கை வைத்த பின்பு திரும்பி பார்க்காதீர்கள். ஹல்லேலூயா. அது உலகத்தில் எத்தனை வரவுகள் ஆனாலும் திரும்பாதீர்கள். ஹல்லேலூயா. நாம் ஜெபத்துக்கு வரக்கூடிய நேரம், ஐயோ திடீரென்று ஒரு சூழ்நிலை, திடீரென்று ஒரு காரியம் வருகிறது, ஆராதனை முடக்கி விடுகிறோம், வேதங்களை நாம் முடக்கி விடுகிறோம். அந்த சூழ்நிலைக்கு நான் மடங்கி செல்கிறோம், திரும்பி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீ இனி திரும்பாதே, நேரம் இல்லையே, ஆண்டவர் வந்து விட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வரப்போகிறார், அவர் வந்தே விட்டார். ஹல்லேலூயா. யுத்த முழக்கங்கள், போர் முழக்கங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. பெருநாள் ஆபத்துக்கு நடைபெறுகிறது. திடீரென எல்லாரும் இறந்து போகிறார்கள். பேரழிவில் மனிதர்கள் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். கொள்ளர்களும் கள்ளர்களும் பாவம் செய்கிறவர்களும் உலகத்தில் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கடைசி காலம் வந்து விட்டது. ஆண்டவருடைய வருகை நெருங்கி விட்டது. அது இப்போதும் இருக்கலாம், நாளையும் இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதலால் நீ லோத்தின் மனைவியை போன்று திரும்பி பார்க்காதே. நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, நீ பெற்றுக்கொண்ட ஊழியத்தை கொண்டு ஓடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு சாபத்தையும் தண்டனையும் நீ கொடுக்காதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். நல்லோரின் வழியை கடவுள் பாதுகாப்பார், தீயோரின் வழியோ அழிவுக்கே செல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லோர் வழியே கடவுள் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. தீயோர் வழிகள் அழிவுக்கு செல்லும். ஹல்லேலூயா. கடவுளுடைய பிள்ளைகள் யார்? நல்லவர்கள், பாவத்தை கண்டால் பயப்படுகிறவர்கள், பொய் பேசாதவர்கள், பிறர் மேல் இரக்கம் கொள்ளுகிறவர்கள், தானம் தர்மம் செய்கிறவர்கள், அவர்கள் நல்லவர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ்வார்கள், ஆராதனை முடக்க மாட்டார்கள், ஊழியத்தை கொண்டு ஓடுவார்கள், உண்மையான இதயத்தோடு ஓடுவார்கள். ஆவிக்குரிய பாதையில் துன்பம் வந்தாலும், இடரல்கள் வந்தாலும், சோதனை வந்தாலும் சோர்வடையாதபடி கடவுளையும் கடவுள் கொடுத்த மகிமை ரட்சிப்பை கண்முன் கொண்டு, ஊழியத்தை கண்முன் கொண்டு ஓடுவார்கள். ஹல்லேலூயா. நல்லோர் வழியை ஆண்டவர் பாதுகாக்கிறார். நீ பாவம்
செய்யாதபடி அவர் பாதுகாக்கிறார். உனக்கு உணர்த்தி தருவார். நீ செய்யக்கூடியது குற்றம், இதோ நீ செய்ய போகிறது பாவம் என்பதை ஆவியானவர் உனக்கு உணர்த்தி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீங்கிலிருந்து, அவமானத்திலிருந்து, நிந்தையிலிருந்து, போராட்ட வறுமையிலிருந்து, ஆபத்து, மரணம், கொள்ள யாதியிலிருந்து உன்னை கடவுள் விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லோர் வழியே, நீதிமான் வழியே, தேவ பிள்ளைகள் பாதையை அவர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. தீமை செய்கிறவனுடைய வழியில் அழிவு இருக்கிறது, மரணம் இருக்கிறது, பரலோகம் இல்லை, கடவுள் அவருடைய வாழ்க்கையில் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்பம் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, நல்லோர் வழியை கடவுள் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. உன் பொருட்டு உன் பிள்ளைகள் சந்ததிகளை ஆண்டவர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சந்ததியை கடவுள் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர்கள் ஆண்டவரை அறிந்தால் அந்த குற்றம் செய்ய மாட்டார்கள். கடவுள் இல்லாத சம்பத்துக்கள், கடவுள் இல்லாத ஐஸ்வர்யங்கள், கடவுள் இல்லாத உயர்வுகள் எல்லாம் அழிவுக்கு செல்லும். ஹல்லேலூயா. நல்லோர் வழியை கடவுள் பாதுகாக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த தீங்கு வராத பாதுகாக்கிறார். அவருடைய சம்பத்தை பாதுகாக்கிறார். கெட்டவர்கள் எல்லாம் அழிந்து போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவர்களாக மாறுங்கள். நீங்கள் இப்படி இருந்தால் அழிவுக்கு செல்வீர்கள். ஹல்லேலூயா. நல்லவர்களாய் மாறுங்கள். கடவுளுடைய பிள்ளைகளாய் மாறுங்கள். உங்களில் இருக்கிற குற்றங்களை, பாவத்தை விடுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாக்கோபர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். அழகை எதிர்த்து நில்லுங்கள், அது ஓடிவிடும். கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள். இரு மனத்தோரே, இதயங்களை புனிதப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகை எதிர்த்து நில்லுங்கள். நீ வல்லமையினால் எதிர்த்து நிற்க வேண்டும். ஜெபத்தில் எதிர்த்து நிற்க வேண்டும். வேதத்தின் வசனத்தை எடுத்து நீ எதிர்த்து நிற்க வேண்டும். உனக்கு சோதனை வரும்போது, நீ பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது, நீ வசனங்களை நினைவில் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி எழுதியிருக்கிறதே என்பதை நினைவில் கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. நீ அவருடைய வார்த்தை எடுத்து அழகை எதிர்க்க வேண்டும். நீ ஜெபத்தில் எதிர்க்க வேண்டும். நீ உபவாசத்தில் எதிர்க்க வேண்டும். உன்னை சோதிக்கிறவனே, உன்னை வஞ்சிக்கிறவனே, அங்க இங்குமா அலைய வைக்கிற மனிதர்களே, நீ ஜெபத்தால், உபவாசத்தினாலோ, அதிகாரம் உள்ள வார்த்தையினாலோ நீ எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது அவர்கள் ஓடுவார்கள். ஹல்லேலூயா. அழகாய் ஓடுவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை கைவிடுவதில்லை. அவர் அப்போது சார்பாக இருப்பார். ஹல்லேலூயா. எல்லா தீங்கிலிருந்து உன்னை பாதுகாக்கிற கடவுளாக இருப்பார். நீ ரட்சிப்பிலும் ஊழியத்திலும் எல்லா நிலையிலும் நிலைத்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகை எதிர்த்து நிற்க வேண்டும். நாம் அநேகர் அழகைக்கு மேல குற்றம் பேசக்கூடியவராக இருக்கிறோம். பாவத்தை செய்துன்னு நான் பரிசுத்தமா இருக்கதான் நினைக்கிறேன். ஆனால் என்ன முடியல, என்னால முடியல. சாத்தா என்னை வஞ்சிக்குது, சோதிக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அந்த பேசும் வரை, சாத்தான் மேல் பழி போடும் வரை நீ அழகை எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா.
அழகை எதிர்த்து நில்லுங்கள். வல்லமையினால் எதிர்த்து நிற்க வேண்டும். கடவுள் மேல் கொண்ட அன்பினால் எதிர்த்து நிற்க வேண்டும். உள்ளத்தில் இருக்கிற அன்பினால் வைராக்கியத்தினால் எதிர்த்து நிற்க வேண்டும். அப்போது அவன் ஓடுவான். ஹல்லேலூயா. உன்னை இடற வைக்க யாருமே இல்லை. ஹல்லேலூயா. கடவுளிலிருந்து பிரிக்க அழகை இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. 7 வாசி. ஆகவே கடவுளுக்கு பணிந்து நடங்கள். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் கடவுளுக்கு பணிந்திருங்கள். ஹல்லேலூயா. பெருமைப்படாதீர்கள். கொஞ்சம் அபிஷேகம் கிட்டினாலும் கொஞ்சம் வல்லமை கிட்டினாலும் கொஞ்சம் தரிசனம் கிட்டினா ஆண்டவருக்கு மேல சிந்திக்காதீர்கள். கடவுளை போல் ஆக வேண்டும். நான் இத்தகைய வல்லமை உள்ள ஊழியர்களை போல் ஆக வேண்டும் என்று நினைக்காதே. ஹல்லேலூயா. பணிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் உனக்கு தரக்கூடிய பரிசுத்தத்தை நீ வாழ வேண்டும். அவர் தரக்கூடிய வல்லமை நீ வாழ வேண்டும். அவர் தந்திருக்கக்கூடிய வரங்களை நீ எடுத்து பயன்படுத்த வேண்டும். நீ நினைக்கிறதல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் செயலில் அது வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுகிறது அல்ல, அது நினைக்கிறதும் அல்ல. உன் செயலில் பிறருக்கு வெளிப்பட வேண்டும். நீ பரிசுத்தமான தேவ மகன் என்பது, நீ வல்லமை உள்ள தேவ மகன் என்பது, நீ வல்லமை உள்ள குடும்பம் என்பது இதோ பிறருக்கும் கடவுளுக்கும் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பணிந்திருக்க வேண்டும். நம்மை தாழ்மை இருக்க வேண்டும். நம்மை நாவடக்கம் இருக்க வேண்டும். நம்மை தன்னடக்கம் இருக்க வேண்டும். கிறிஸ்தவரின் அடையாள சாயலில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடக்கமான ஆடைகள் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. கடவுள் பிள்ளைகள் என்பதை எங்கே நீ வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அது ஆலயத்துல மட்டும் அல்ல, நீ ரட்சிக்கப்பட்டது என்பதும் நீ ஊழியம் செய்கிறது என்பதும் எங்கேயும் வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பணிந்திருங்கள். அடங்கிருங்கள். நாம் அடக்கத்தோடு இருங்கள். தன்னடக்கத்தோடு இருங்கள். நீ ரட்சிக்கப்படுகிற மட்டும் அல்ல, நீ இப்படி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதை யார் கற்றுத்தர வேண்டும்? ஆவியானவர். உன்னில் இருக்கிற சாத்தான் சாபம் இருள் வாழ்க்கை உடையும் போது ஆவியானவர் உனக்குள் வருவார், கற்றுத் தருவார். ஹல்லேலூயா. பணிந்திருக்க கற்றுத் தருவார். நாவடக்கத்தை ஆவியானவர் உனக்கு தருவார். தன்னடக்கத்தை ஆவியானவர் உனக்கு தருவார். பொறுமை சாந்தத்தை ஆவியானவர் தருவார். ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 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 ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை வாசிப்போம். ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் நாட்டையும் உன் இனத்தையும் உன் தந்தையின் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காட்ட இருக்கிற நாட்டிற்கு போக கடவுள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சொல்கிறார், அழைக்கிறார். ஆபிரகாமை பார்த்து ஆவியானவர் பேசுகிறார். ஆண்டவர் பேசுகிறார். இதோ நீ கடந்து செல்ல வேண்டும். நான் உனக்கு காட்ட இருக்கிற தேசத்தை நீ கடந்து செல்ல வேண்டும். நீ கடந்து செல்லும் போது உன் நாட்டையோ உன் தந்தை வீட்டையோ எல்லாவற்றை விட்டு, உறவு பாசம் எல்லாவற்றை விட்டு, தேசத்தை விட்டு, எல்லா நிலையை விட்டு நீ செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது வந்தால் இருக்கக்கூடிய துன்பங்களையும் இருளுகளையும் சாபத்தையும் எல்லாவற்றையும் உடைத்து உன்னை நாம் ஆசீர்வதிப்போம். பெருக்குடியாக உன்னை நான் பெருக செய்வோம். உன் பேரை மகிமைப்படுத்துவோம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இது எப்ப நடக்கும்? நான் காட்டக்கூடிய தேசத்தில் நீ புறப்படும் போது நீ எப்படி புறப்பட வேண்டும்? ஒன்னில் இருக்கக்கூடிய ஒரு சிலதை விட்டு நீ செல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட்டையும் தந்தை வீட்டையோ தேசத்தையோ உறவை எல்லாவற்றையும் விட்டு போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கடந்து செல்லும் போது அவர் எங்கே செல்கிறார் என்று தெரியவில்லை. ஆண்டவர் போக சொல்லுகிறார், புறப்பட சொல்லுகிறார், புறப்பட்டார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தைப்படியே விட்டார். ஹல்லேலூயா. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் இருந்து கொண்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் நிறைவேற முடியாமல் இருந்து கொண்டே இருக்கிறார். நம்ம ஒரு சில பாவங்களையும் ஒரு சில குணங்களை தாய் தந்தர்கள் மூலமாக இரத்தத்தில் பெறப்படுத்த சுபாவங்களையும் நம்மால் விட முடியவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தாய் தந்தை மூலமாய் புறப்படுக்கப்பட்ட பிறந்துள்ள சுபாவத்தை விட்டு போ. ஹல்லேலூயா. தந்தை வீடை விட்டு போ. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். இன்னும் உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் ஒரு ரத்தத்தில் தாய் தந்தருடைய குணம் தீய குணம் இருக்கிறது, உன்னுடைய தாத்தா பாட்டி குணம் இருக்கிறது, உன்னுடைய சுபாவம் இருக்கிறது, அழகம் இருக்கிறது, அகங்காரம் இருக்கிறது, நான் என்ற எண்ணம் இருக்கிறது. எல்லாவற்றையும் விடு. ஹல்லேலூயா. விட வேண்டியதை விட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சில உலகத்தின் மனிதன் பாவம் செய்யக்கூடிய மனிதனுடைய ஆலோசனை விட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த உறவுகளை முறிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ கடவுளோடு இருக்க வேண்டும் என்றால் ஒரு சில பாவங்களையும் சுபாவத்தை விட வேண்டும். நீ பாவத்தை செய்து அக்கிரமத்தை செய்து நாங்கள் ஜெபிக்க வருகிறோம், குடும்பமாய் வருகிறோம், எங்களுக்கு யாது இருக்கிறது, எங்களுக்கு வறுமை இருக்கிறது, எங்களுக்கு துன்பம் இருக்கிறது, இதோ எங்களுக்கு விடுதலை ஒன்றுமில்லை என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிற உன்னோடு ஆண்டவர் பேசுகிறார். ஒன்னில் இருக்கிற பாவத்தையும் ஒரு சில குணங்களையும் நீ விட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார் ஆண்டவர். உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை நான் பெரும் கொடியாக பெருக செய்து உன் பேரை நான் பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாக இருப்பா. அது மட்டும் அல்ல, உன் பிள்ளைகளுக்கு உன் சந்ததிகளுக்கு நான் கடவுளாகவும் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாதம் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு இந்த நாள் மறுபடியும் நமக்கு உணர்த்தி தருகிறார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், இதோ ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருகிறார். இந்த தியானத்தில் வரும்போது அந்த குணங்களும் அந்த சாபங்களும் உன்னால் விட்டு மாறாதது உன்னை விட்டு விலகி போகும். உனக்கு ரட்சிப்பு வரும்போது நீ மனம் திரும்பும் போது ஆவியானவர் உன்னில் வந்து விடுவார். ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதங்களை உன்னுடைய வாழ்க்கை தருவார். நீ செழித்திருக்க செய்வார், மகிழ்ந்திருக்க செய்வார். உன் பிள்ளைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதை கடவுள் உனக்கு காட்டுவார். உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. praise the Lord, glory to Lord, glory to Lord, glory, 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 glory. ஆமென். ஆவியானவர் செலாட்டுகிறார். ஆமென், ஆமென். அபிஷேகம் ஆவியானவர் ரசை வாடுகிறார். ஆமென். நல் முட்டுகிறார், பற்றி எறிய வைக்கிறார். ஆமென். மந்தனத்தில் கட்டுங்க, வயசற்ற போராட்டங்க, இருள் வாழ்க்கை, போராட்ட வாழ்க்கை, வந்தன வாழ்க்கை எல்லாம் வெளியேறுவதாக, வெளியேறுவதாக, எல்லாம் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே அதிகாரத்திலே எல்லாம் உடைந்து போ. எல்லா தீங்கு தேவ பிள்ளைகளை விட்டு போ.
அற்புதத்தின் வல்லமே எல்லாரிலும் பாய்வதாக. அற்புத அடையாளத்தின் வல்லமே எல்லாரிலும் இறங்கி நிற்பதாக. அற்புத அடையாளத்தின் வல்லமே எல்லாரிலும் இறங்குவதாக. உத்திவீராக தடைகள் உடைவதாக. தடை கட்டு உடைவதாக. இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்பட்டு போ, தகர்க்கப்பட்டு போ, எரிந்து போ. வல்லமையினாலே எரிந்து போவாயாக. வல்லமையினாலே அடங்கி போவாயாக. மந்திரவாத கட்டுகள் இயேசு நாமத்தில் உடையட்டும். எல்லாரும் ஒப்புக்கொடுங்க. ஆபத்துக்கு மரணங்கள் வெளியேறுவதாக, எரிந்து போவதாக. வல்லமை நாவியானவர் அசைமாடுகிறோம். எல்லா கேடுகள், எல்லா துன்பங்கள், அருமை வேதனைகள், துயரங்கள், அவமான நிந்தைகள் எல்லாம் உடையட்டும். இயேசுவின் இரத்தம் வல்லமை அக்கினி பாய்வதாக, பாய்வதாக. வல்லமை பாய்வதாக, அக்கினி பாய்வதாக. பச்சாத்தானே அசுத்தாவியே வெளியேறி போ. அசுத்தாவியே வெளியேறி போ. வல்லாதாவியே வெளியேறி போ. Glory to God, glory to God. ஜெப வல்லமை, ஜெபிக்கிற வல்லமை, எல்லாரும் வல்லமையோடு ஜெபிப்போம். விடுதலை, அற்புத விடுதலை, அற்புத விடுதலை, அற்புத அடையாளத்தின் விடுதலை, அற்புத அடையாளத்தின் விடுதலை, அற்புத அடையாளத்தின் விடுதலை. எல்லாரும் மேலே வல்லமை இறங்குவதாக. அற்புத அடையாளத்தின் ஆவி இறங்கி நிற்பதாக. அற்புதம் வெளிப்படுவதாக. மரண தூதர் வெளியேறுவதாக. மரண தூதர் வெளியேறுவதாக. இயேசு நாமத்திலே மரண தூதர் வெளியேறட்டும். இயேசு நாமத்திலே யோதி தடைகள் வெளியேறட்டும். இயேசு நாமத்திலே இந்த வேதனை மாறட்டும். இயேசு நாமத்திலே துன்ப விலகி போகட்டும். ஆமென். அற்புதத்தின் வல்லமை எல்லாரும் விண்ணப்பத்தை ஒப்புக்கொடுங்க. தடைகள் வெளியேறுகிறது. நன்றி ஆண்டவருக்கு, நன்றி எல்லா வல்லவருக்கு நன்றி. எல்லாருடைய கடன் தொல்லைக்காய் செபிக்கிறேன். ஆமென். கடன் தொல்லை மாறுவதாக. அற்புதம் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே கடன் தொல்லைகள் வெளியேறட்டும். கடன் அகன்று போகட்டும். ஒப்புக்கொடு. ஆவியானவரை விடுவிக்கிறார். உன்னை விடுவிக்கிறார். உன்னை விடுவிக்கிறார். உன்னை விடுவிக்கிறார். ஆமென். நீ யாரை ஆசீர்வதிப்பாயோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். யாரை சபிப்பாயோ இதோ அவர்களை நான் சபிப்பேன் என்கிறார் ஆவியானவர். உங்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். மகிமை மக்கள், மகிமை குடும்பம், மகிமை ஊழியர்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம், ஆசீர்வாத அபிஷேகம். துன்பம் விலகி போகட்டும். கடன் தொல்லை விலகி போகட்டும். கடன் போராட்டம் விலகி போகட்டும். கடன் வேதனை விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்திலே தடை உடைக்கிறேன். தடை உடைக்கிறேன். ஆமென். எல்லாம் வெளியேறுவதாக. வெளியேறுவதாக. தடைகள் வெளியேறுவதாக. ஆமென். நன்றி ஆண்டவருக்கு நன்றி. வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிறேன். வேலை வாய்ப்பை கட்டளை போடுங்க. இந்த தடையை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்திலே எல்லா தடை வெளியேறட்டும். வேலைக்கு புறப்படட்டும். விஷா தடைகள் மாறட்டும். கட்டை அறுத்து விடுங்க. வேலைக்கு செல்ல முடியாமல் இருக்கிற உங்களுடைய கட்டுகளை அறுத்து விடுங்க. கட்டை அறுத்து விடுங்க. கட்டை அறுத்து விடுங்க. வல்லமை நாள் அறுத்து விடுங்க. வல்லமை நாள்
உமக்கு நன்றி. சம்பள உயர்வுகள், வேலை உயர்வுகள் கிடைக்கட்டும். வெளிநாட்டில் வேலை பார்க்கிற எங்கள் சகோதர சகோதரிகளே ஆசீர்வதிங்க. உயர்வு சம்பளத்தை கொடுங்க, உயர்வு வேலையை கொடுங்க. எந்த யாதி வராத காப்பாத்துங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ரெட்டிப்பாக்க ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. தன்னை உடைங்க. ஆன்லைனில் இருக்கிற ஊழியத்தின் ஜபத்தில் இருக்கிற எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. அற்புதம் அடையாளங்களை வெளிப்படுத்துங்க. தடைகளை உடைங்க, தடைகளை உடைங்க. ஆமா, அற்புதம் செய்யுங்க. எல்லா இறை மக்களை கடவுள் உயர்த்தி வைங்க. பாபா பாபா பாலா பாலா பாபா 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 glory to Allah, praise the Lord. Oh glory, amen amen. தடைகள் உடைக்கப்படட்டும், தடைகள் தவிர்க்கப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக. அற்புத நாமத்திலே தடைகள் தவிர்க்கப்படுவதாக. அற்புத அதிசயம் வெளிப்படுத்துகிறேன். ஆமென். தடைகள் வெளியேறுவதாக, தடைகள் வெளியேறுவதாக, எல்லாம் வெளியேறுவதாக. ஆசீர்வதிங்க. ஆண்கள் பெண்கள் குடும்பமா செபித்துக் கொண்டிருக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதிங்க. தடைகளை உடைத்து விடுங்க. குடும்பமாக கணவன் மனைவியா ஜெபிக்கிற எல்லாருக்கும் ரெட்டிப்பான நன்மையை காட்டுங்க. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துங்க. ரெட்டிப்பான வல்லமை, ரெட்டிப்பான வல்லமை, உயரக்கூடிய வல்லமை, உயரக்கூடிய வல்லமை, உயரக்கூடிய வல்லமை. கட்டுகள் அறுக்கப்படட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும், கட்டு பந்தனம் தவிர்க்கப்படட்டும். எல்லாம் உடைவதாக. ஆமென். நன்றி. கணவன் மனைவியே பிள்ளைகளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். வேண்டிக் கொள்கிற விண்ணப்பத்துக்கு அப்பா பதில் கொடுக்கிறேன். நன்றி. ஆதரவற்றவர்கள், அநாத விதவைகள், கைவிடப்பட்டவர்கள் எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ரிபாலா பாலா பாலா ரிகம்பாலா பாலா வே எல்லா குடும்பங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. எல்லா இல்லத்தை சமாதானத்தை கொடுங்க. கணவன் மனைவிக்கு பிரிவினை நாவே, பிரச்சனை நாவே, கிளப்படி நாவி வெளியேறட்டும். இயேசுவின் ரத்தம் எல்லா குடும்பங்களுக்கு சமாதானத்தை வெளிப்படுத்தட்டும். இங்க வல்லமே அங்கு சமாதானத்தை இல்லத்தில் கொடுக்கட்டும். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. திருமண தடைக்கா செபிக்கிற திருமண தடை உடையட்டும். ஏங்கி செபிக்கிற அம்மே பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், தடைகள் மாறட்டும், திருமண ஒப்பந்தம் உண்டாகட்டும். தடை உடைந்து போ இயேசு நாமத்திலே. தடை உடைந்து போ, திருமண தடை உடைந்து போ. அற்புதம் வெளிப்படட்டும். கணவன் மனைவியே பிரிவினைகள் மாறட்டும், சேரட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆகாதது ஆகட்டும் ஆண்டவரே, முடியாதது முடியாட்டும் ஆண்டவரே. இயேசு நாமத்திலே அற்புதம் வெளிப்படுவதாக. பிரிவினை நாவிக வெளியேறுவதாக. போராட்டத்தின் நாவிக வெளியேறுவதாக. நீ பாலா 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 பாபா 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 நீ பாலா 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 பாலா. ஆமே ஆமே. இல்லை இல்லாதவருக்கு இல்லத்தை கொடுங்க, சொந்த இல்லத்தை கொடுங்க. வேதனை இருக்கிற இங்க மக்களுக்கு இல்லத்தை கட்டி கொடுங்க. எல்லா சம்பத்து கூடாரங்களே நெருப்புக்கள் மூடுங்க, அக்கனிக்கள் மூடுங்க. தீயவன் தீண்டாத பெண்ணே காப்பாற்றுங்க. இல்லத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. வாலிபர்களுக்கு செபிக்கிறேன், செபித்துக் கொண்டு
வேற்படுத்தங்களுக்கு செல்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு செபிக்கிறேன். எல்லா வழிகளை ஆயத்தமாக்குங்க ஆண்டவரே. தடைகளை உடைத்து விடுங்க ஆண்டவரே. எல்லா தடைகளை உடைத்து விடுங்க. பண தேவைகளை சந்திங்க. பிள்ளைகளை கொண்டு செல்லுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமென். நன்றி. பிறந்த பாக்கியத்துக்காக செபிக்கிறேன். பிறந்தை கொடுங்க ஆண்டவரே. தடை உடைத்து விடுங்க. ஒரு குழந்தைக்காக ஏங்கி இருக்கிறார்களோ அற்புதம் வெளிப்படுவதாக. ஏக்கத்தை மாற்றுங்க. ஆமென். ஆசீர்வதிங்க. பிறந்த பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. தடை உடைத்து ஆசீர்வதிங்க. Ribala bala bada bada baba 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 ribala bala bada bada baba 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 அற்புத அற்புத ஆசீர்வதிங்க. லாரி ஆசீர்வதிங்க. முதியோர்களை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க. காப்பாற்றுங்க. எந்த கடிய யாதியோ கடுக்கை வராத பெணே காப்பாற்றுங்க. ஆசீர்வதிங்க. ஆமே புதிதாய் வந்த இறை மக்களை ஆசீர்வதிங்க. ஆராதனை முடக்கமின்றி வருகிற எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. எல்லாருடைய கண்ணீரை துடைத்து எல்லாருடைய துன்பத்தை அகற்றி எல்லாருடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுத்து மகிமைப்படுத்துங்க. மகிமைப்படுத்துங்க. எங்கள் கடவுள் மகிமைப்படுத்துங்க. மகிமை ஊற்றுங்க. Baba baba bala 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 baba 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 ni bala 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 me அற்புத அதிசய ஆமே வெளிப்படுவதற்காக நன்றி. உணவு உடைகளை கொடுத்து தேவைகளை சந்தித்து ஆவியானவர் நடத்துங்க. நீண்ட ஆயுசை போடுங்க. எல்லாருக்கு நீண்ட ஆயுசை போடுங்க. ஆபத்து விபத்து மரண சத்தம் எத்தனை கண்டாவே நான் சளிவுகள் எல்லாம் எரிந்து போகட்டும். ரிபாலா பாலா 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 ரிகாபாலா பாலா பா ரிபாபா தபாலா பாராபா ரிபாபா பாபா 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 ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஊழிய பகுதி ஆசீர்வதிங்க. ஊழியத்தின் பாடுகள் வேதனைகள் கடன் தல்ல எல்லாவற்றையும் அகற்றுங்க. தேவைகளை சந்திங்க. உழைப்புகளை ஆசீர்வதிங்க. தொடுதி சாலை ஆசீர்வதிங்க. வியாபார சேவை ஆசீர்வதிங்க. கை நாள் கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. வெள்ளங்களை ஆசீர்வதிங்க. வீணா நிரப்புங்க. பிறகை ஆசீர்வதிங்க. வெள்ளத்தை ஆசீர்வதிங்க. கூலி வேலைகளை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமென். நன்றி. அரசாங்க வேலை செய்கிற சகோதர சகோதரியே ஆசீர்வதிங்க. எந்த தீங்கு வராத பெண்ணே வேலை போராட்டம் வராத பெண்ணே காப்பாற்றுங்க. தனியார் நிலையில் வேலை செய்கிற எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. நீண்ட ஆயுசையோ உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து அவை பாதுகாத்து பத்திரப்படுத்து அவையோடவே குடும்பங்களை உயர்த்தி வைங்க. உயர்த்தி வைங்க. உயர்த்தி வைங்க. ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்கிறார் ஆவியானவர்.
வெளியேறட்டு, அட்டாக்கு ஆகி வெளியேறட்டு, ஆற்றடைப்புகள் எல்லாம் இயேசு ரத்தத்தால் திறக்கப்படட்டு. வேதனை வலி மறைந்து போகட்டு. சசக்குழாயில வல்லமை பாய்வதாக. சசல் அடைப்பு, சசமுட்டு எல்லாம் வெளியேறட்டு. ஆஸ்மா வியாதி வெளியேறட்டு. இயேசு நாமத்தில் வெளியேறட்டு. கொலஸ்ட்ரால் வியாதி வெளியேறட்டு. இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டு. இயேசுவின் ரத்தம் செய்யும் இடத்தில் கரை வைத்து ஜெபிப்போம். வியாதி இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு கரத்தவை அபியானவர் வருகிறார். ஆண்பாய் கரம் வருகிறது. இயேசுவின் கரவனை தேடி வருகிறது. அற்புதத்தின் கரம். தள்ள வேதனை, தள்ள நீர் கட்டி கரையட்டு. தலை கரு வேதனை அகன்று போகட்டு. வலி அகன்று போகட்டு. இயேசு நாமத்தில் கண்களுக்கு பார்வை, கண் அலட்சிக எல்லாம் வெளியேற. காதலுக்கு வல்லமை, எல்லா பிரச்சனைகள் எல்லாம் வெளியேறட்டு. வலிகள் அகன்று போகட்டு. தொண்டையில் இருக்கிற கட்டு கரைந்து போகட்டு. ஒன்று இல்லாமல் போகட்டு. இயேசு ரத்தம் தைராய்டு கட்டிய கரைக்கட்டு. தைராய்டை நிர்மூலமாக்கட்டு. ஆமே நன்றி, ஆமே நன்றி. பிரஷர் மறைந்து போகட்டு. லோ பிரஷர், ஹை பிரஷர் எல்லாம் மறைந்து போ. இயேசு ரத்தம் எல்லாவற்றையும் அழித்து விடட்டு. சுகர் வியாதி வெளியேறு. இயேசு ரத்தத்தினாலே வெளியேறி போ. நட்டெலும்பு வேதனை, குறுக்கு பிடி, வேலைக்கு செல்ல முடியாத நிலை, கட்டப்பட்ட நிலை எல்லாம் மறைந்து போ. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை கட்டுரை அறுக்கட்டு. குறுக்கு வேதனை, கை கால் வேதனை, நரம்பு வலி வேதனை, எலும்பு வலி வேதனை, சோண்டர் வலி வேதனை இயேசு ரத்தத்தால் வெளியேறு. இயேசு ரத்தத்தால் வெளியேறு. சகோதரர்கள் மத்தியிலே வல்லமை பாய்வதாக. வேலை செய்யக்கூடிய எங்கள் சகோதரர்களிலே வல்லமை பாய்வதாக. பலன் உண்டாவதாக. பூர்வமான விடுதலை உண்டாவதாக. அற்புதம் வெளிப்படுவதாக. பித்த யாதி வெளியேறுவதாக. இயேசு ரத்தம் நரம்புவாத வலி, ஆமே துரு நீர், பித்த யாதி எல்லாம் மறைந்து போகட்டு. கண்களுக்கு பார்வை இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் வெளிப்படுவதாக. விடுதலை, விடுதலை. மஞ்சக்காம யாதி வெளியேறுவதாக. கேன்சர் யாதி, கிட்னிக்கு எல்லாம் கரைக்கப்படட்டு. வல்லமையினாலே உடைக்கப்படட்டு. இரும்பு, விஷக்காற்று வெளியேறு. தேவ பிள்ளைகளுடைய இல்லத்தில் அக்கினி இறங்கட்டு. பரவி கொண்டிருக்கிற காய்ச்சல் அறிந்து போகட்டு. தேவ பிள்ளைகளுடைய இல்லங்கள் நெருங்காமல் போகட்டு. ஆண்டவருக்கு நன்றி, விடுவிக்கிறேன் நன்றி, அப்பாவுக்கு நன்றி. ஆமே. அற்புதம் வெளிப்படுகிறது, வெளிப்படுத்துகிறேன். ஜலதோஷ அலர்ஜிகள் எல்லாம் வெளியேறுவதாக. கற்பப்பை கட்டிகள் கரைந்து போவதாக. நீர் கட்டிகள், கற்பப்பை பிரச்சனைகள், இரத்தப்போக்கு வியாதிகள் எல்லாம் வெளியேறட்டு. இயேசுவின் ரத்தம் அற்புதத்தை காட்டட்டு. இயேசுவின் ரத்தம் ஆமே விடுதலை கொடுக்கட்டு. மருத்துவமனையில் காணப்படுகிற எங்கள் சகோதரர்களை காப்பாற்றுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வழி நடத்துங்க ஆண்டவரே. கூடவே இருங்க ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறேன் நன்றி. மகிமை ராஜாவுக்கு நன்றி. மகிமை கடவுளுக்கு நன்றி.
எல்லா வல்லவருக்கு நன்றி. விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறேன். ஆமே. மறந்து மாத்திரைங்க உடைந்து போவதாக விசுவாசத்தோடு செபிங்க. ஆண்டவர் உடைத்து விடுவார். வீணான பண செலவுகளை ஒன்னிலிருந்து மாற்றுவார். மந்த நிலைகளை உடைப்பார். அற்புத வல்லமே இறங்கி வருகிறது. ஆமே. அற்புதம் உண்டாகட்டும். பின் பகுதியில் இருக்கிற சகோதர சகோதரிகளே வல்லமை பாயட்டும். அற்புத வல்லமை, அற்புத அடையாளம். பாலா 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 பாபா 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 நிகா பாலா 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 பாலா. இயேசு ரத்தம் செய்யோ, இயேசு ரத்தம் செய்யோ, விடுவிக்கிற ரத்தம். வல்லமே வல்லமே, அற்புதத்தின் வல்லமே, அற்புத அடையாளத்தின் வல்லமே. ஆமே. நன்றி. அற்புதத்தின் வல்லமே இறங்கி நிற்பதற்கா நன்றி. எல்லாரையும் விடுவிக்கிறேன் நன்றி. எல்லாரையும் ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கா நன்றி. நன்றி. மேற்கிலிருந்து வரப்பட்டு கிழக்கு, ஆமே ஆமே, வடக்கு தெற்கிலிருந்து கடந்து வந்த மக்களே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க. வரத்தில் பாதுகாத்து பத்திரப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்புங்க. ஆண்டவருக்கு நன்றி. ஆசீர்வதிக்கிறேன் நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே எல்லா மக்களை ஆசீர்வதிக்கிறேன். தொடக்கம் முதல் முடிவரை ஒவ்வொரு பகுதியை நீங்க வழிநடத்தினே. இங்க மக்களோடு பேசிக்கொண்டிருந்து இங்க மக்களை ஆசீர்வதித்து ஆமே நன்றி. இங்க மகிமையை வெளிப்படுத்துகிறேன். ஆண்டவருக்கு நன்றி. எல்லா வல்லவருக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.